கோவை சித்ரா பகுதியில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் போட்டியில் விளையாடிக் கொண்டிருக்கும் திருப்பூர் அணியான ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணியினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். நம்ம டீமோட கேப்டன் விஜய் சங்கர் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது நம்ம டீமோட நியூ கேப்டன் தட் இஸ் சாய் கிஷோரை வந்து கேப்டனாக இந்த சீசனுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 பெரிய ஐபிஎல் ஸ்டார்ஸ் வந்து இந்த டீமில் வந்து கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் நான் சொல்லுவேன். போன மேட்ச் ரிஷி சொன்ன மாதிரி லாஸ்ட் கேம் ஆடும்போது ஒரு இன்ஜுரினால ஒரு ஃபியூ டேஸ்க்கு விளையாட முடியாதனால. ஸோ ஐ திங்க் சாய்கி இஸ் த கேப்டன் அண்ட் ஹி வில் டேக் ஓவர் ஃப்ரம் நோ ஆன். ஸோ குட் லக் சாய்கி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து எல்லோரும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்து விஜய், நம்ம ஆர்எக்ஸ் சார் எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா வந்து டீமை வழி நடத்தி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் தட் விஜய் காட் இன்ஜூர்ட். ஸோ அதனால் வந்து ஐ ஹேவ் டு ஸ்டெப் இன் டு டேக் த டீம் ஃபார்வர்ட். இந்த டீமில் எல்லாருமே ரொம்ப நல்ல திறமையான பிளேயர்ஸ் இருக்காங்க. ரொம்ப திறமையான சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லோரும் இருக்காங்க. சீனியர் பிளேயர் நட்ராஜன், விஜய் சங்கர் மாதிரி நிறையா சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த திறமையான பிளேயர்ஸை வச்சுட்டு நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து முன்னாடி வந்து டீமை மேலே எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. டிஎன்பிஎல் கிரிக்கெட் வீரர் நடராஜன் கூறுகையில், எங்கள் அணி 2 முறை தோல்வியை சந்தித்தது. எனினும் அணியின் அட்மாஸ்பியர் நன்றாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் பிரஷர் காரணமாக தவறுகள் நடந்தது. அதனை இனிவரும் ஆட்டங்களில் சரி செய்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்காகத்தான் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார். இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பதவியேற்றது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த விஜய் சங்கர், அனைத்தும் இந்திய அணிக்கு சாதகமான ஒன்றுதான். மக்களைப் போன்று நாங்களும் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்ப்பதற்கு ஆவலாக காத்திருக்கிறோம் என்றார்.